இந்த ஹேர் டை செம்பட்ட முடி இருக்கிறவங்களுக்கான வீடியோ தாங்க. உங்களுக்கு செம்பட்ட முடி இருக்கா? அப்போ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. செம்பட்ட முடி மட்டும் இல்லைங்க, இந்த ஹேர் டைய வெள்ளை முடி இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த ஹேர் டைய நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய வெள்ளை முடியா இருந்தாலும் சரி, செம்பட்ட முடியா இருந்தாலும் சரி, மாச கணக்குல அப்படியே கருப்பாவே இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் டீத்தூள் சேர்த்துக்கோங்க. டீத்தூள் நம்மளுடைய ஹேரை நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கும், நல்லா பிளாக் பண்ணி கொடுக்கும். அடுத்து இதில் செம்பருத்தி பூ சேர்த்துக்கலாம். இந்த செம்பருத்தி பூ நம்மளுடைய ஹேருக்கு நல்ல ஒரு கண்டிஷ்னராக இருக்கும். காஞ்சு போன செம்பருத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து தான் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். அதுதான் சங்குப்பூங்க. இந்த சங்குப்பூ நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் கலருக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா செம்பட்ட முடி இருக்கிறவங்க இந்த டிகாஷனை ரெடி பண்ணி இதோட ஒரு பொடியை சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ண போகிறோம். ஒருவேளை உங்களுடையது வெள்ளை முடியாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஹென்னா, அதாவது மருதாணி பவுடரை அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். செம்பட்ட முடி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹேர் டை யூஸ் ஆகும். வெள்ளை முடியை வச்சிருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணலாம். சங்குப்பூ நம்மளுடைய கலரை நம்மளுடைய ஹேரோட கலரை நல்லா லாங் லாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு உதவி பண்ணும். இந்த 3 பொருட்களை மட்டுமே சேர்த்து இப்போ நம்ம டிகாஷன் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளராக சுண்டி நம்மளுக்கு டிகாஷன் கிடைக்கணும். நல்லா ஆற வச்சிருங்க. பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். பாருங்க, நம்மளுக்கு அப்படியே கொலன்னு நம்மளுக்கு டிகாஷன் கிடைக்கும் இதை பிசையும் போது. பாருங்க, இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். நம்மளுக்கு டிகாஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கொலன்னு கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம இதில் செம்பருத்தி போட்டிருக்கோம் இல்லையா, அது நல்ல வளவளப்பு தன்மையாக இருக்கும். அதனால டிகாஷனும் பார்த்தீங்கன்னா நல்ல வளவளப்பு தன்மையாக நம்மளுக்கு இருக்குது. நல்லா அப்படி அழுத்தி விட்டிங்கன்னா எல்லா டிகாஷனுமே நல்லா கீழே விழுந்துரும். இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல உங்களுக்கு தேவையான அளவு அவுரி பொடி சேர்த்துக்கோங்க. அந்த ஒரு பொடி என்ன அப்படின்னா அவுரி பொடி தாங்க. இந்த அவுரி பொடியை இந்த சங்குப்பூ டிகாஷன்ல நம்ம சேர்த்து அப்ளை பண்ணும்போது, ஹேர் டையா ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் பாத்தீங்கன்னா 100% கிடைக்குங்க. நல்லா செம்பட்டையா இருக்கிற முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாறிடும். அதே மாதிரி வெள்ளை முடி இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது ஹென்னா வச்சு யூஸ் பண்ணிட்டு முடியை நல்லா ப்ரௌனிஷா ஆக்குனதுக்கு அப்புறமா இந்த ஹேர் டையை ட்ரை பண்ணலாம். இப்போ தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன். உங்க ஹேருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அவுரி பொடி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த டிகாஷனை இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹேர்ல அப்ளை பண்ற அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த அளவுக்கு இதை அப்ளை பண்ணிட்டு அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிலாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நல்லா செம்பட்ட முடி இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ பாருங்க, அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க. இதை இரும்பு கடாயில தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்க சாதாரண பவுல்ல கூட நீங்க இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். டிகாஷன் மட்டுமே இரும்பு கடாயில ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்க, நல்லா நம்மளுக்கு ஹேர் டை கிடைச்சிருச்சு.
இதை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹேரை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஹேர் டையை நல்லா அப்ளை பண்ணிட்டு மினிமம் 1 hour, உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களால் வைக்க முடியும் அப்படின்னா 2 hours கூட நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டு 2 hours அப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணும்போது நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுங்க. உங்களுடைய முடி பார்த்தீங்கன்னா அப்படியே கருகருன்னு மாறிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்கு வந்து அப்படியே இருக்கும். உங்களுடைய முடி வந்து செம்பட்டையும் ஆகாது, உங்களுக்கு வெள்ளை முடியும் வராது. வெள்ளை முடி இருக்கிறவங்களும் இந்த ஹேர் டையை யூஸ் பண்ணலாம். ஹென்னா யூஸ் பண்ணதுக்கு பிறகு இதை யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் போட்டுக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.